நம்ம முறுமுறுப்பை குறித்து, அதனால் வரக்கூடிய ஆபத்துகள், முறுமுறுப்பதுனால நம்ம வாழ்க்கையில் எதை இழக்கிறோம், அப்படி முறுமுறுக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், முதலாவது அந்த முறுமுறுப்பு வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற காரியத்தை வேதத்தின்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி 1 கொரிந்தியர் 10 முதல்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளை முதல்ல வாசிக்க போகிறோம். இது எதுனா முறுமுறுப்பினாலே நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை குறித்து பவுல் சொல்கிறார். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள், மோசேக்குள்ளாக சமுத்திரத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து, இப்போ இந்த அதிகாரத்தில் பவுல் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் சொல்றார். என்னன்னா, முன்பு இருந்த பழைய ஏற்பாட்டு யூதர்கள், அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியம் என்ன, இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்றாரு. அதாவது இன்னைக்கு இருக்கிற ஞானஸ்தானத்தை அன்னைக்கு அந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து வந்தப்போ நடந்ததா, அந்த தண்ணீர் வழியே நடந்து வந்ததை சொல்றாரு, அது ஞானஸ்தானம் என்று சொல்லி. அதே மாதிரி ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த ஞான கண்மலை கிறிஸ்து தாங்கிறார். அப்போ தேவன் அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் வழங்கினார் இல்லையா, அந்த கண்மலையாம் கர்த்தர் நம் தேவனாகிய ஆண்டவர் என்பதை காண்பிக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு இணைப்பு உண்டு பண்ணுறாரு. ஏன்னா இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அதே மாதிரி ஞானஸ்தானம் பெறுகிறோம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறோம். இப்படிப்பட்ட நமக்கும் பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு ஒத்துமை இருக்குது. ஸோ பழைய ஏற்பாட்டில் நடந்த சில ப்ராப்ளம்ஸை சொல்லி அதே ப்ராப்ளம் இன்றைக்கி இல்லாதபடி பார்த்துக்கணும்னு சொல்லும்போது ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் சொல்கிறாரு. இச்சை, அப்புறம் இன்னும் நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. அதில் முக்கியமான ஒன்று முறுமுறுப்பு. இன்றைக்கி அந்த முறுமுறுப்பு குறித்து தான் பார்க்க போகிறோம். அதில் சொல்கிறாரு, அவங்க கொஞ்சம் பேர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தாங்க, அதனால் பாம்புகள்னால் அழிக்கப்பட்டாங்க. அது மாதிரி நீங்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்காதீங்க, அவங்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அப்போ முறுமுறுப்பினால் வரக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து என்ன, தேவனுக்கு அது விரோதமான ஒரு செயல். முறுமுறுக்குகிறவர்களை தேவன் அழித்து போடுவார் என்று பார்க்கிறோம். அடுத்து பிலிப்பியர் 2 அதிகாரத்தில், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அப்போ நம்ம எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் அதை ஒரு முறுமுறுப்பில்லாம தர்க்கிப்பில்லாம ஒரு கீழ்ப்படிதலோடு செய்ய வேண்டும் என்று பிலிப்பியர்ல தேவன் நமக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தர்க்கம், இதை நான் ஏன் இப்படி பண்ணணும், நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுக்கு விரோதமாக எதையாவது யோசிக்காமல் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டு செய்வது, அதுதான் தர்க்கம் இல்லாமல் செய்கிறது. முறுமுறுப்பு இல்லாமல் என்பது நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு வேலையையும் குறித்து ஒரு கிரம்பிளிங் நமக்குள்ளே இது நான் வாழ்க்கையில் என்ன பார்த்தேன், இதனால் எனக்கு என்ன நான் எங்கே இருக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கிறேன், நான் தான் இப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி எடுக்கிறது தான் இந்த முறுமுறுப்பு. அதே மாதிரி யாக்கோபு 5 சொல்கிறாரு. யாக்கோபு 5 இந்த ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் சொல்கிறாரு. இதுவும் கூட முறுமுறுப்போடு கூட சேர்ந்த ஒரு பண்பு தான். ஆனால் அதே நேரத்தில் அதில் சில நல்ல வழிமுறைகளையும் யாக்கோபு கற்றுக் கொடுக்குறார். அது சொல்கிறாரு, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். என் சகோதரரே, அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த முறுமுறுக்கிற பண்பு எதையில கொண்டு போய் விடுகிறதுன்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக முறையிடக்கூடிய ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விடுது. அப்போ இந்த முறுமுறுப்பு என்பது ஆவியின் சுபாவம் அல்ல, இது மாம்ச சுபாவம். இந்த மாம்ச சுபாவத்துக்கு குறித்து கர்த்தர் பல இடங்களில்
எச்சரிப்பு கொடுக்குறாரு. இதில் என்ன சொல்கிறாரு, எப்படி நம்ம முறுமுறுப்புலேருந்து நம்ம காத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய நாமத்தில் பேசின தீர்க்கதரிசிகளை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வைத்துக்கொள்ளுங்க. பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்தும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீங்க. கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போது விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாய் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பொறுமையோடு காத்திருக்கிறோம். நம்ம சில பின்னடைவுகளை சந்திக்கலாம், சரீரபூர்வமாகவோ பொருளாதாரத்திலேயோ மற்றும் ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலையிலையோ சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும். அந்த நேரத்தில் நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி சில திருஷ்டாங்களை காண்பிக்கிறார். என்ன திருஷ்டாந்தம்? இங்கே நம்ம யோபுவை குறித்து காண்பிக்கிறார். யோபு நீதிமான் தான், நல்லவனும் நீதிமானுமாக இருந்த யோபு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உபத்திரவம் வந்தது என்று சொன்னால், அவருடைய எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆஸ்திகளை இழந்தார், தன்னுடைய உடல் நலத்தை இழந்தார். இதெல்லாம் இழந்திருந்த நேரத்திலையும் அவர் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை. அதே நேரத்தில் கர்த்தர் என்ன செய்தார், அவருடைய இக்கட்டுகளுக்கெல்லாம் அவரை நீங்களாக்கி அவரை மீட்டு கொண்டார். அது நடைபெறுகிற காலம் வரைக்கும் யோபுவின் உபத்திரவ காலத்தில் அவர் மிகுந்த பொறுமையோடு இருந்தார். இவன் தீர்க்கதரிசிகளும் அவ்வாறு பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. அப்போது இதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபியூ பாயிண்ட்ஸ் என்னென்னா, நீடிய பொறுமையினால் முறுமுறுப்புலேருந்து காத்துக்கொள்ள முடியும். இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும். ஏன்னா இருதயம் தான் ரொம்ப பல சமயங்களில் சோர்ந்து போயிடுது. நம்ம இருதயத்தின் சோர்வு முறுமுறுப்புக்கு இட்டு செல்லும். ஸோ அதை நம்ம ஸ்திரப்படுத்த வேண்டும். அப்புறம் ஒருவருக்கு விரோதமாக முறையிடக்கூடாது. இவன் தான் காரணம், அவன் தான் காரணம்னு சொல்லி மற்றவங்களை ப்ளேம் பண்ணக்கூடிய குணம் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா பெரும்பாலும் இருதயத்தில் சோர்ந்து போகும்போது இதுவும் வரக்கூடிய ஒரு காரியம். அடுத்தது எக்ஸாம்பிளாக பைபிள்லேருந்து நம்ம பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வது, அப்புறம் யோபின் பொறுமை, இந்த மாதிரி காரியங்கள். சரி, இப்போ முறுமுறுப்பு வருவதற்கான பேசிக் ரீசன் என்ன அப்படிங்கிறத ஒரு ரியல் எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்க போகிறோம். என்னாகமம் 11 கர்த்தர் சொல்கிறார். அதாவது இதில் சொல்லப்போனால் முதல் பகுதி முறுமுறுப்புனால் வரக்கூடிய ஆபத்தை குறித்து சொல்லியிருக்கு. அதற்கு பிறகு ஏன் இந்த முறுமுறுப்பு வந்ததுங்கிறதையும் பார்க்க போகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, ஆரோனையும் மோசையும் பார்த்து, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எது வரைக்கும் நான் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தர்களாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புனையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களுக்கு குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். இப்போ 40 வருட கால சோதனை இருந்துச்சு இல்லையா? இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம ஆண்டவராகிய இயேசப்பா அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது என்ன செய்கிறாரு? கரையேறுகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு இட்டு செல்றாரு. அங்கே அவர் 40 நாள் ஒன்றும் புசியாமல் இருந்தார். இந்த 40வது நாளில் அலகை அவரை சோதிக்கிறார். சோதிக்கும் பொழுது அவர் எல்லா சோதனைகளையும் வெற்றி பெற்ற பிறகு அதற்கு பிறகு தான் அவருடைய மினிஸ்ட்ரி ஆரம்பமாகுது. அதே மாதிரி எப்போதுமே வில்டர்னஸ் என்பது இயேசுவோடைய வாழ்க்கையிலே இருக்குது. அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தரோடு பேசி அந்த இரவு முழுவதும் ஜெபிக்கிறாரு. பகலில் போகிறாரு, மினிஸ்ட்ரியை பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஜெபிக்கக்கூடிய ஒரு முறைமையாக இருக்குது. ஆனால் அதை விட்டு நம்ம அதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு ஊக்கம் இல்லாமல் ஒரு தனி ஜெபம், இரவு நேரத்தில் உட்காந்து ஜெபிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை செய்யாமல் தேவனுக்கு முன்பாக உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னா நமக்குள்ளே இந்த முறுமுறுப்பு வந்துவிடும். ஏன்னா ஆவியின் சுபாவம் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம இதிலிருந்து காத்துக்கொள்ள முடியும் என்பதை காண முடிகிறது. இப்போ என்னாகமத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு கொடுக்குற தேசத்தை பார்க்கறதுக்கு நான் அனுப்ப போகிறேன், நீங்கள் போய் கொஞ்சம் பேர் அனுப்புங்கன்னு சொல்லி சொல்கிறேன்.
யார் யார் அனுப்ப சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொருத்தரை சூஸ் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறாரு. அப்படி அனுப்பப்பட்டவங்கள 12 கோத்திரத்தில் யோசுவா ஒருத்தர், அதே மாதிரி காலேபு இவங்களும் இருக்கிறாங்க. மற்றவங்களும் போகிறாங்க. அவங்க போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. அவங்கள அனுப்பும்போது சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணுமா, தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அதிகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறார்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதன் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்போ அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே அங்கே உள்ள ஜனங்களை நம்ம எதிர்த்து நிற்க முடியுமான்னு செக்கப் பண்ணுங்கன்னு அனுப்பலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வார் ஸ்ட்ராட்டஜியை போடணும், அதனால் அங்கே இருக்கிறவெல்லாம் பலமானா இல்லையா, அவனை நம்ம எதிர்த்து நிற்க முடியுமா அப்படின்னு அனுப்பலை. அனுப்புனதுக்கான நோக்கம் என்ன, அந்த ஊர் நிலம் எப்படிப்பட்டது, அங்கே இருக்கிற ப்ரொடியூஸ் எப்படிப்பட்டது. அப்போது தேவன் அனுப்பக்கூடிய நோக்கமே என்னென்னா, நான் உனக்காக வைத்திருக்கிற அந்த வளமான கானான் தேசம், இதுக்காகத்தான் 40 வருஷம் நீ கடந்து வந்த, இதுதான் உன்னுடைய எண்டு கோல். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ இதனுடைய வரப்போகிற பலனை நீ பாருன்னு சொல்லி தான் ஆண்டவர் அந்த பலன்களை தான் காண்பிக்கிறார். அதனால தான் ஒரு திராட்சை செடியை கூட அறுத்து ஒரு அங்கே இருக்கிற விளைந்தவற்றில் சிலவற்றை அறுத்து கொண்டு வரும்படி கூட சொல்கிறாரு. எதுக்காக, உனக்கு நான் வைத்திருக்கிற ஒரு வளமான விஷயத்தை, எதிர்காலத்தை நீ பாரு, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ போனதான் அனுப்புனார். ஆனால் போனவங்க செஞ்ச காரியம் என்ன, போனாங்க, சுற்றி பார்த்தாங்க, இந்த கிரேப்ஸையும் அறுத்து கொண்டு வர்றாங்க, ஒரு பெரிய ஒரு கொப்பில் சுமந்து கொண்டு வர்றாங்க. வந்தப்போ நடந்தது என்ன பாருங்கள், ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க? 27ஆம் வசனம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீங்கள் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இந்த தேசம்தான் அப்படின்னு சொன்னாலே ஒரு நிறுத்தம், ஒரு இக்கு வைக்கிறாங்க பாருங்க. இது தேவன் அதனுடைய கனி. ஆனாலும் பார்த்தீங்களா, இது நல்ல இடம்தான், ஆனால் கூட அப்படின்னு ஆரம்பித்தாலே ப்ராப்ளம். என்ன சொல்கிறாங்க, அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது, அங்கே ஏனோக்கின் குமாரனையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருந்தார்கள், ஏத்தியரும் எபூசியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள், கனானியர் கடல் அருகே யோர்தான் அணையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை கையமர்த்தி உடனடியாக என்ன சொல்கிறாரு, நம்ம போய் அதை சுதந்திரித்து கொள்ளுவோம், எளிதாய் ஜெயித்து விடலாம் என்று சொன்னாங்க. ஆனால் அவங்க கூட வந்த மனிதர்கள் சும்மா இல்லை, அவங்க மறுபடியும் நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நம்மளால் அங்கே போக முடியாது, அவங்கள எதிர்க்க முடியாது, அவங்க முன்னாடி நம்ம ஒரு வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம், அவங்க ராட்சகர்களை போல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க இந்த செய்தியை அவ்வளோ பேருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி அந்த நாட்களில் போய் பரப்பி விட்டு, பாருங்கள் இது பெரிய ஆபத்து, இதுக்கு புலகிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் குழப்பி விட்டுட்டாங்க. இப்படி குழப்பி விட்டதுனால அடுத்த நாள் என்னாச்சு, சபையார் எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்கள் எல்லோரும் ராத்திரி முழுக்க அழுது கொண்டிருக்கிறாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கர்த்தர் ஏன் எங்களை கொல்லும்படி இங்கே கொண்டுகிட்டு வந்தார், அவருக்கு ஏன் இப்படி எங்கள் மேலே கோபம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஜாஷுவாவும் மோசேயும் சொல்கிறாங்க, கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருந்தால் இந்த தேசத்தை நமக்கு கொடுப்பாரு, பாலும் தேனும் ஓடக்கூடிய இந்த தேசத்தை நமக்குன்னு வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாமல் இருங்கப்பா, இதை மாத்திரம் செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சுன்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. அது மாத்திரமில்ல சொல்கிறாங்க, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு பயப்படாதீங்க, அவங்களை காத்த நிழல் அவங்கள விட்டு விலகிட்டு அவங்க நமக்கு இரையாவாங்க, ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, ஆகையினால பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லி சொன்னப்போ இவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அந்த முறுமுறுப்பு அவர்களை இதற்குள்ளே தள்ளிட்டு. இப்போது இந்த இடத்துல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொல்லும்போது தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் போய் போகிறது எதுக்காக, இனி இதை ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு பார்க்க உங்களை அனுப்பலப்பா,
நீங்கள் போகிறது இந்த தேசத்தில் இருக்கிற அந்த வளத்தை பார்த்துட்டு வாங்க. இட் கிவ்ஸ் யூ கிரேட் மோட்டிவேஷன் டு கோ ஃபைட் அகெயின்ஸ்ட் இட் பிகாஸ் காட் இஸ் வித் யூ. ஆனால் இவங்க போன இடத்துல பார்க்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ளவனாக இருக்கிறான், அங்கே இருக்கிறவங்க கூட சண்டை போடுறது எப்படி, இது ஏன் அவங்க பார்க்க சொன்னாங்க? அதை பார்க்க சொல்லவே இல்லையே. ஆனால் இவங்க ஏன் அதை பார்த்தாங்க? இப்போ இதுதான் அந்த மாம்ச பண்பு. இது பயத்தினால வரக்கூடிய காரியம். அப்போ இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்ம பார்க்குறோம், சில விஷயங்கள் அவங்கள பயமுறுத்துனதுக்கு என்ன காரணம்? மனநிலை சம்மந்தப்பட்ட சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது என்ன மனநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவங்களுக்குள்ள என்னென்னா, அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. நம்மளால் முடியுமா? நம்மளால் எப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும்? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே தேவன் நம்மை செய்யும்படி ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நம்மளை அனுப்புகிறாரு அப்படின்னா, அது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு இருக்கவே இருக்காது. ஏன்னா கிதியோன் கதையில் பார்க்குறோம், இன்னும் எவ்வளவோ கதைகளில் பார்க்குறோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட மனிதர்களெல்லாம் சாமானியப்பட்டவர்களை தான் அவர் தெரிந்து கொள்கிறாரு. ஏன்னா ஒரு பலவானை வச்சு செஞ்சால் அவருக்கு அதில் என்ன மகிமை இருக்குது? அப்போது நம்ம என்றைக்குமே நம்ம ஸ்ட்ரென்த்தை பார்க்கக்கூடாது, நான் இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்க்கக்கூடாது. அழைத்திருக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் எல்லாவற்றையும் செய்வாருங்கிற எண்ணம் இருந்தால் இந்த தாழ்வு மனப்பான்மையை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்தது பயம். மிகவும் பயமாக நம்ம உண்டாக்குறது என்ன? விஷுவலாக நம்ம சில விஷயங்களை பார்க்கும்போது அது நம்மை வெளிப்புறமாக பயமுறுத்தும். அந்த பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? துதியின் சத்தம், ஜெபம், இந்த ரெண்டும் தான் என்ன செய்யுது? பயத்தை நம்ம இடத்துலேருந்து எடுத்து போடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு குருட்டுத்தனமான ஒரு மனநிலை, ஒரு குரூப் திங்கிங். மற்றவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே ஆடுறது. இதுவும் கூட விசுவாசிகளாகிய நமக்கு வரக்கூடிய ஆபத்து. நம்ம இருக்கிற சமுதாயம் அது தேவனை அறியாத ஒரு சமுதாயமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வேறு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவங்க கரத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அவங்களால என்ன செய்ய முடியாது? ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஸோ அவங்க இப்படி புலம்பத்தான் செய்வாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் புலம்பி விடக்கூடாது. அவங்களுடைய மனநிலையை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம விசுவாசத்தினால காரியங்கள் செய்கிறோம், கர்த்தர் செய்கிறாரு, ஆகினால நம்ம செய்யக்கூடாது. அடுத்தது, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். அடிக்கடி நமக்கு நாம நினைப்பூட்ட வேண்டியது என்ன தெரியுமா? முன்பெல்லாம் கர்த்தர் நம்மளை மாதிரி போகும்போது கழுகின் செட்டைகளில் வைத்து சுமந்தாரு, இதெல்லாவற்றையும் செய்து முடித்தாரு, இப்போ அவர் செய்ய மாட்டாரா என்று சொல்லி நம்ம அதை நினைக்கும் பொழுது நம்மளால் அதை நினைவு கூற முடியும். இப்போ இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவோ பெரிய ஆபத்துகளை கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்த பொழுதெல்லாம் பாடினாங்க, அந்த நேரம் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அதை மறந்துட்டாங்க. அதை நினைவில் வைத்திருந்தாங்கன்னா அவங்க நடந்து வந்த பாதையில் நடந்த யுத்தத்தில் கூட பார்த்துருப்போம். அமலேக்கியரை குறித்து சொல்கிறாங்க, அமலேக்கியர் தென்புறத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அமலேக்கிய கர்த்தர் முறியடிக்க வழி நடத்தினார். மோசே கரங்களை தூக்கி பிடித்து கொண்டிருந்த போது அந்த நேரத்தில் அமலேக்கியர்களை வெற்றி பெற்று தானே வந்தாங்க. ஆனால் அதையும் கூட அவங்களால ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியல. அப்போது நம்ம நல்லவற்றை மறக்காமல் இருக்கணும்னா அடிக்கடி நடந்த நன்மைகளை கர்த்தரிடத்தில் சொல்லி நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எதுக்கு ரிஸ்க்கு? அதாவது ஆபத்தை தவிர்க்கும் மனநிலை. இது என்ன, நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நம்ம பேசாமல் மற்றவங்கள மாதிரி சேஃபாக இருந்துருவோம், நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு அப்படிங்கிற ஒரு பொதுவான எண்ணம் வரவே கூடாது. ஏன்னா கர்த்தர் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி அவர் நடத்தி கொண்டு போகும்போது அந்த இலக்கு நம்மளுக்கு எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும். ஆனால் அதை செய்கிறவர் கர்த்தர் என்பதனாலே நம்ம என்ன செய்து விடக்கூடாது? இதில் ரிஸ்க் இருக்குது, அது இருக்குன்னு பார்க்கக்கூடாது. காரணம் என்ன? அவர் செய்து முடிப்பார் தவிர நம்மளால் அது செய்யப்படக்கூடிய காரியம் இல்லை. சரி, அடுத்தது ஆவிக்குரிய காரணங்கள். கொஞ்சம் அதோடு நம்ம முடிக்க போகிறோம். ஆவிக்குரிய காரியங்கள் கூட அவங்க இடத்துல இல்லாமல் போனதுக்கு ஒரு காரணம். ஒன்று என்ன? தேவனுடைய வாக்கு தத்தம். தேவன் ஆரம்பத்தில் வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார், இந்த தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்போது வாக்குத்தத்தம் பண்ண ஒன்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அடுத்தது என்ன? கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமைங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் டீல் பண்ணிகிட்டே தான் வராரு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படிங்கிறத பார்க்குறாரு. அந்த கீழ்ப்படிதலில் நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்லையும் கீழ்ப்படிந்து வந்தால் தான் ஒரு பெரிய கீழ்ப்படிதலுக்குள்ளே நம்மளால் போக முடியும். இப்போ இவங்களுக்கு ஒருவேளை பயம் வந்திருந்தாலும் கூட அங்கே இருந்த மோசேயும் அவருடைய வழிநடத்தின சபைக்கும் கீழ்ப்படிந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சியை அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலே இதை சொல்லும்போது என்ன சொன்னாங்க? எப்பா இதை பற்றி பேசாதீங்க, நம்ம அதை சுதந்திரித்து கொள்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னப்போ கீழ்ப்படியாமல் என்ன செஞ்சாங்க? ராத்திரி முழுக்க எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி பயமுறுத்தின ஒரு காரியம்.
அடுத்தது நன்றி இல்லாமை. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம கர்த்தர் செய்த வார்த்தைகளை செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லக்கூடிய குணம் இருக்கணும். அப்புறம் அவநம்பிக்கை. நம்ம வரக்கூடிய பல சமயங்களில் நம்ம வந்து சில தோல்விகள், கடந்த காலத்தில் நடந்த தோல்விகள் இருக்கலாம். அதை நம்ம மறந்து விட வேண்டும். அதை விட்டு அந்த தோல்விகளை வைத்து கொண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்களுக்கு போய்விடக்கூடாது. சரி, கடைசியில் நம்ம வந்து இவங்க யோசுவாவும் காலேபும் இப்படி பண்ணலை. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு பார்க்குறோம்னா, அவங்க தேவ ஆவியினால் வழி நடத்தப்பட்டாங்க. தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்குள்ள விசுவாசம்தான் இருந்ததே தவிர பயம் இல்லை. அடுத்தது என்ன, அவங்க உடனடியாக கீழ்ப்படிதலுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்ன, தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு பார்வை இருந்தது. அவங்க நேச்சுரல் ரெல்மில் மட்டும் பார்க்கல, ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லையும் பார்க்குறாங்க. ஏன் இப்போ ஆண்டவர் நம்மளை அனுப்பியிருக்காரு, ஓகே இந்த இடத்துல இப்படி அனுப்பியிருக்காரு, அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்க போகிறாரு. 12 கோத்திரத்தில் ஒவ்வொருத்தரும் அனுப்புகிறாரு. அப்போ 12 கோத்திரத்துக்கு இதை பங்கு வைக்க போகிறாரு. அதுக்கு தான் 12 பேரை சூஸ் பண்ணியிருக்காரு. இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பார்வை இருந்துச்சுன்னா, வெறுமன ஒரு நேச்சுரலாக பார்க்கக்கூடிய பார்வையிலேருந்து ஒரு மாறுபட்டவங்களாக இருப்போம். அப்போ நமக்கு அது தெரியும் என்பது. ஸோ இறுதியாக நம்ம இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நம்ம பயத்தை எடுத்து போட வேண்டும். இந்த பயம் நம்மை முறுமுறுப்புகளை நடத்திவிடும். விசுவாசமுள்ள பார்வை வேண்டும். அதற்கு நம்ம தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய மக்களாக வார்த்தையில் கேட்டு நடக்கிறவங்களா இருக்கணும். தவறான குரல்களுக்கு செவி கொடுத்து விடக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிற நிறைய பேர் டிஸ்கரேஜிங் பீப்புள் இருக்கலாம், அல்லது வந்து பழைய தோல்விகள் நம்மளை வந்து மனசுக்குள்ளே டிஸ்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வரலாம். இந்த 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 பேச்சுகளை பூரா நம்ம தடை பண்ணணும். மைண்ட்லேயே நமக்கு அந்த மாதிரி ஏதாவது வாய்ஸ் வந்தால் we have to cancel it in Jesus name. நம்ம வந்து விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லி நம்ம திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்புறம் அதே மாதிரி தேவன் செய்த நன்மைகளை நினைவுக்கு கொண்டு வருவது, அதே மாதிரி நம்ம வந்து ஓகே இந்த காரியங்கள் மூலமாக நம்ம அதை செய்ய முடியும் என்பதை பார்க்கிறோம். ஆமென். ஓகே.